ஹாய் சோல்ஸ். உங்கள் மூளை நீங்கள் அதை இப்போ யூஸ் பண்ணுறதை விடவும் 10 மடங்கு அதிகமான ஆற்றலை கொண்டது. தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற குணமும் மூளைக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்மளோட பழக்க வழக்கங்களும் வாழ்க்கை முறைகளும் பொதுவாக மூளை அதோட முழு சக்தியோட வேலை செய்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. மூளையோட முக்கியத்துவமும் ஸ்கூல் படிக்கிற பருவத்தோட முடியறதில்ல. எந்த வயசில் இருந்தாலும் மூளையே நமக்கு ஏற்ற போல நம்மளால் வச்சுக்க முடியும். மூளை ஆராய்ச்சியாளர்களும் பல்கலைக்கழகங்களும் அறிவியலாளர்களும் வருஷ கணக்கா மூளையை படிச்சு அதை ஆரோக்கியமாகவும் சூப்பராகவும் வேலை செய்ய வச்சுக்க கண்டுபிடிச்ச பேசிக்கான 10 விதிகளை தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். முதல் விதி, உங்க கவனத்தை கடவுளுக்கு சமமா நீங்க பாதுகாக்கணும். கவனம் எங்க இருக்குங்கிறத பொறுத்து தான் மூளையோட செயல்திறனும் அமையும். மூளையோட பணியை பேசிக் லெவல்ல செய்யறது நியூரான்ஸ். கோடிக்கணக்கா இந்த நியூரான்ஸ் நம்ம மூளையில இருக்குங்க. கவனம் ஒரு சேர நிலையா இருந்தா ஒரு நியூரான் இன்னொரு நியூரானோட போய் சரியா தன்னை இணைச்சுக்கும். அப்படி எல்லா நியூரான்ஸும் ஒன்னோட ஒன்று சரியா இணைச்சிக்கும் போது எந்த விஷயத்த முழு கவனத்தோட நம்ம செஞ்சுட்டு இருக்கோமோ அது பசுமரத்தாணி போல நச்சுன்னு நம்ம மனசுல பதிஞ்சிரும். மறதியும் ஈஸியா வராது. இந்த செயல் நம்மளை கத்துக்க வைக்கிறது, பிளான் பண்ண வைக்கிறது, முடிவெடுக்க வைக்கிறது, அப்புறம் முக்கியமா அறிவை கொடுக்கறதுங்கிறது எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய மூளையோட முன்பகுதியை பலமாவும் கூர்மையாவும் அது மாற்றும். படிப்பு, வேலை, புதுசா கத்துக்கிறது இதெல்லாம் செய்யும்போது எப்படி கவனச்சிதறலோட இல்லாம இருக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது, சைலன்ஸ்ல வேலை பார்க்கறது, குறிப்பிட்ட டைம்ல ஒரு டார்கெட்டை முடிக்கணும்னு பிளான் போடுறது, அப்புறம் அப்பப்போ ஒரு குட்டி பிரேக் எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை போமோடோரோ டெக்னிக்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 25லிருந்து 40 நிமிஷமாவது எந்த சிதறலும் இல்லாம வேலை செஞ்சுட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கிறது. அந்த டைம்ல ஃபோன் பார்க்கறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஃப்ரீயா உங்களை நீங்களே வச்சுக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்க்கும்போது நம்மளால எந்த கவனச்சிதறலும் இல்லாம ஒரு விஷயத்த முடிக்க முடியும். 2வது விதி, நல்ல தூக்கம். அதுல எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. தூக்கங்கிறது மூளைக்கு ஒரு ரெஸ்ட் மாதிரி. இந்த டைம்ல தான் மூளை தன்னை குளிப்பாட்டிக்கும். தேவையில்லாத எண்ணங்களை கிளீன் பண்றது, அன்னன்னைக்கு நடக்கிற ஈவெண்ட்ஸ் பத்தின நினைவாற்றலை உருவாக்குறது, நம்மளோட மூட்ஸ், ஃபீலிங்ஸ்னு எல்லாத்தையும் புதுப்பிக்கிறதுன்னு தூங்கும் போது தான் நடக்கும். தூக்கமின்மை பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு ஒரு வியாதி ஆகிடுச்சு. சரியான நேரத்துக்கு தூங்க போறது, ஒரே நேரத்துல தினமும் தூங்க போறது, தூங்குறதுக்கு 1 மணி இல்லைன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே டிவி, லேப்டாப், ஃபோன்னு ஸ்கிரீன்ஸை பார்க்கறத நிறுத்துறது, தூங்க போற இடத்த சுத்தமாகவும் அமைதியாகவும் இருட்டாகவும் வச்சுக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுத்து நம்மளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அடுத்த நாள் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மூளை பார்த்தீங்கன்னா நமக்கு 200% பவரை கொடுக்குன்னு நம்பலாம். 3வது விதி, எக்ஸசைசஸ். பாடியை ஏதாவது ஒரு வகையில் அசைக்கிறது மூளைக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். மூளையோட உரம்னு சொல்லக்கூடிய BDNFங்கிற ஒரு புரோட்டீன் நம்ம உடலை அசைக்க நிறையா சுரக்கும். நியூரான்ஸ் ஹெல்த்தியாக வேலை செய்கிறதுக்கும், நம்ம நினைவாற்றல் மேம்படுறதுக்கும், நம்ம நிறைய புதுசாக கற்றுக்கிறதுக்கும் இந்த BDNF ரொம்ப உறுதுணையாக இருக்கும். நிறைய எக்ஸசைசஸ் செஞ்சு உடல் அசைக்கும் போது நல்ல ஃபீல் கொடுக்குற மாதிரியான சுரபிகளை நம்ம மூளை சுரக்கும். அது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதனால் நம்மளுக்கு வரக்கூடிய அறிகுறிகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிரும். ஒர்க் அவுட் க்ளோன்னு ஜிம்முக்கு போயிட்டு போகிறவங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மூளையோட புதுப்பிக்கிற தன்மையை கொடுக்குற நியூரோ பிளாஸ்டிசிட்டியையும் நம்ம நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறது மேம்படுத்தும். இதே போல் நம்மளோட அறிவாற்றல் வயசாக ஆக மங்கிட்டு போகும்னு சொல்லுவாங்க. அப்படி மங்காத தன்மை சீக்கிரமாக வராமல் இருக்கிறதுக்கு தினசரி நம்ம செய்கிற எக்ஸசைசஸ் ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸசைசஸ் அப்படின்னா ஜிம்முக்கு போய் வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, டம்பல்ஸ் தூக்குறதுங்கிறது தான் அர்த்தம் கிடையாது. தினசரி ஒரு 20 நிமிடம் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணாலே நம்மளுடைய மூளை தன்னைத்தானே ரீஃப்ரெஷ் ஆக்கிக்கும் அப்படின்னு ஸ்டடீஸ், நிறைய ரிசர்ச்சஸில் சொல்லியிருக்காங்க. 4வது விதி, சரியான உணவு. நம்ம எடுத்துக்கிற உணவுகளில் பொதுவாகவே ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் சராசரியாக நம்ம சாப்பிட்ற உணவில் முழு சத்தோடு சாப்பிட்றோமாங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அதோடு சேர்த்து மூளையை சந்தோஷப்படுத்துகிற உணவுகளையும் எடுத்துக்கணும். இப்போது கட் சம்பந்தமாக உணவுகள் உண்பது அவசியம்னு டாக்டர்ஸ் நிறைய இடத்துல சொல்லிட்டு வராங்க. அந்த கட்டுக்கும் மூளைக்கும் ஒரு டைரக்டான தொடர்பு இருக்குது. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது நம்ம எப்படி உணர்றோங்கிறத பாதிக்குது.
கட் அப்படிங்கிறது வயித்தோட இருக்கிற ஒரு இடம். அங்க நிறைய நுண்கிருமிகள் இருக்கு. அதுல சரியான நுண்கிருமிகளும் இருக்கும், சரி இல்லாத நுண்கிருமிகளும் இருக்கும். அந்த சரியில்லாத நுண்கிருமிகள் நம்ம சரியான உணவு எடுக்காத பட்சத்துல பெருகும். இதுவே சரியான உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரியான நுண்கிருமிகள் பெருகி நம்மளோட மூளைக்கு நல்ல சிக்னல்ஸ் அனுப்பும். ஓகே, நான் இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு அப்படிதான் நம்மளுக்கு உருவாகிறது. இப்போ பர்கர்லாம் சாப்பிட்டோம்னா தானா ஒரு கிக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த கிக்கு நிலைச்சிருக்காது. இதே பெர்ரி, கீரை, மீன் வகைகள்னு ஒமேகா 3ன்னு சொல்லக்கூடிய அமிலம் ஜாஸ்தியா இருக்கிற உணவுகள், நார் சத்து உணவுகள், அப்புறம் கொழுப்பு சார்ந்த நட்ஸ், சீட்ஸ் இதெல்லாமே இயற்கை சார்ந்த உணவுகள் எடுத்துக்கும் பொழுது மூளையோட செயல்பாட்டை இது எல்லாமே சேர்ந்து அதிகரிக்கும். 5வது விதி, புதுசா ஏதாவது ஒன்றை தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு இசைக்கருவி, ஒரு புது லாங்குவேஜ், ஏதாவது ஒரு கலையில ஈடுபடுறது, தோட்ட பராமரிப்பு, புது வகையான சமையல்னு தொடர்ந்து ஏதாவது ஒரு ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். இது மூலமா மூளையில நியூரான்ஸ் பயணிக்கக்கூடிய வழித்தடங்கள் பயங்கரமா ஸ்ட்ராங் ஆகும். அதோட இல்லாம புது வழித்தடங்களும் நிறைய உருவாகும். இது மூளையோட கற்றல் ஆற்றலை மட்டும் ஜாஸ்தி பண்ணாம அதோட கிரியேட்டிவிட்டி, மெமரி, வளைஞ்சு கொடுக்குற தன்மைன்னு மொத்தமாவே மூளையை மெருகேற்றிடும். அறிவு மழுங்குற தன்மை, அறிவு முதிர்ச்சி இது எதுவுமே ஏற்படாமையும் நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு வர்றது உபயோகமா பார்த்துக்கும். இது மூலமா மூளை அப்படிங்கிறது வயசே ஆகாம எப்பவுமே யங்கா இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கலாம். 6வது விதி, ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்றது. தொடர்ந்து நம்ம ஸ்ட்ரெஸ்லயே இருந்தோம் அப்படின்னா மூளையில கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நிறையவே சுரக்குமா. மூளையில ஹிப்போ கேம்பஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த இந்த கார்டிசால் சுருக்கிடும். இதனால நம்மளுக்கு மறதி உருவாகலாம், நம்மளோட கற்றல் மற்றும் புரிதல் தன்மையும் குறையலாம். மூளையோட முன்பகுதி மெயினா பயங்கரமான பாதிப்புக்குள்ளாகும். அப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தா எவ்வளோ நல்லா நம்ம மூளை வேலை செய்யும். ஸ்ட்ரெஸ் தான் தூக்கத்தையும் பாதிக்குது, சாப்பிட்றதையும் பாதிக்குது. இனிமேல் ஒரு டெய்லி டைம் டேபிள் போட்டு வச்சு தியானம், நடைப்பயிற்சி, போதுமான அளவு சூரிய ஒளி வாங்குறது, அப்புறம் அர்த்தமுள்ள உரையாடல்களில் ஈடுபடுறதுன்னு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தான்னா மூளையோட மொத்த ஸ்ட்ரக்சரும் புதுசா மாறிடுமா. 7வது விதி, நினைவு கூறுதல். நான் எவ்வளவோ படிக்கிறேன் ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகப்படுத்திக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பேரண்ட்ஸ் நிறைய பேரே என் குழந்தைய நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் ஆனா அவனுக்கு எதுவுமே நினைவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லி பார்த்துருப்போம். இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா நினைவு கூறுதல், அதாவது ரீகாலிங் ஆர் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸையும் ப்ராக்டிஸையும் அவங்க கடைப்பிடிக்காம இருந்தது தான். நம்ம எதை படிக்கிறோமோ, எதை கற்றுக்கிறோமோ அதை அந்த நாளில் மட்டும் கற்றுக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னாலாம் மூளை எவ்வளவு ஸ்ட்ராங்கான மூளையாக இருந்தாலும் அதை தக்க வச்சுக்கிற தன்மை கிடையாது. அதை தொடர்ந்து இப்போ நான் இன்னைக்கு ஒரு விஷயம் படிக்கிறேன்னா அதை நாளைக்கு ஒரு தடவை ரிப்பீட் பண்ணலாம், இல்லை வீக்லி ஒன்ஸ் அதை நான் ரீவிசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி செய்ய செய்ய என்னுடைய நியூரல் கனெக்ஷன்ஸ், நம்ம முன்னாடி பார்த்த போல ஒரு நியூரான் போய் இன்னொரு நியூரானோட இணைச்சிக்கிற தன்மைங்கிறது ஜாஸ்தி ஆகும். அப்படி ஜாஸ்தி ஆகும்போது தான் நான் என்ன கற்றுக்கிட்டனோ அது எனக்கு ஆணி அடித்த மாதிரி என் மனசில் தங்கும். இதுதான் படிப்பு, கற்றல் மற்றும் இது சம்மந்தப்பட்ட மெத்தட்ஸ்லேயே பெஸ்ட்டான டெக்னிக்குன்னு சொல்கிறாங்க. 8வது விதி, நம்மளோட பழகிற தன்மை, சோஷியல் கனெக்ஷன். மற்ற மனிதர்கள்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீப்பான கனெக்ஷன் வச்சுருக்கோமோ அதே அளவு கனெக்ஷன் தான் மூளையிலையும் உருவாகும்னு சொல்கிறாங்க. எனக்கு உலகம் முழுக்க ஃப்ரெண்ட்ஸு, எங்கே திரும்பினாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நான் நிற்கலாம், எனக்கு நிறைய உறவுக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுல அந்த கனெக்ஷன் உருவாகிறதில்ல. ஒரு பர்சன் அப்படின்னு இருந்தாலும் கூட அவங்களோட நம்ம வச்சிருக்கிற ஸ்ட்ராங்கான டீப்பர் ஆழமான இணைப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கும் நம்மளுடைய வயசுக்குமே ஒரு டைரக்டான தொடர்பை உருவாக்குது. இதுதான் இக்கிகாய் புக்ல ஜப்பான்ல எப்படி 100 வயசுக்கு மேல எல்லாரும் வாழ்றாங்க அப்படின்னு போய் பார்க்கும்போது கண்டுபிடிச்ச ஒரு காரணம். அவங்க எல்லாருமே ரொம்ப பின்னி பிணைஞ்ச ஒரு கூட்டமா இருந்தாங்க, அவங்களுக்குள்ள ஆழமான நட்பு இருந்தது, அதுவும் ஒரு காரணம்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இது பழகுதல் அப்படிங்கிறதோட நிறுத்திடாம இன்னொரு மனிதனை புரிஞ்சு கொள்ற தன்மையும் நம்ம மொழி ஸ்ட்ராங் ஆகிற தன்மையும் கொடுக்கும். அதே போல நிறைய பேர்த்தோட ஆலோசிக்கிறதுனால நம்மளுடைய முடிவெடுக்கும் தன்மையும் இம்ப்ரூவ் ஆகுது. இது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில ஆக்சிடாக்சின் அப்படிங்கிற சுரபி நமக்குள்ள சுரக்கிறதுக்கும் காரணமாயிருது. அது ஒரு நல்ல ஃபீல் குட் ஹார்மோன்.
இதுவே தனிமையில் இருக்கிறதுங்கிறது மூளையோட வளர்ச்சி, மூளையோட மங்குற தன்மையை ஜாஸ்திப்படுத்திடணும் சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம பழக்க வழக்கங்கள் மற்றவங்களோட டீப்பராக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மூளையும் டீப்பராக இருக்கும். 9வது விதி நம்ம மூளையை சவாலுக்கு உள்ளாக்குறது. எப்படி புது புது விஷயங்கள் கற்றுக்கிட்டா மூளையில் புது புது இடங்கள் உருவாகணும் பார்த்தோமோ, அந்த மாதிரி ஒரு கடினமான வேலையை செய்யின்னு நம்ம மூளைக்கு சேலஞ்ச் பண்ணும்போது மூளையோட எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா, முன் மூளையானாலும் சரி, சைடு மூளையானாலும் சரி, பின் மூளையானாலும் சரி, எல்லாமே ஒன்றா சேர்ந்து அந்த விஷயத்தை எப்படியாவது முடிச்சாகணும்னு ஒரு கோர்வையாக வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடங்கள் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். அப்படி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா மூளைக்கே உரித்தான சில குணங்கள் எல்லாமுமே பெருகும். அதோடைய கெப்பாசிட்டி, இப்போ படிக்கிறது, எழுதுறது, யோசிக்கிறது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு எல்லா தன்மையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ஆகும். இதனால் நம்ம மூளையும் சீக்கிரமாக ஏஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஒரு டாஸ்க் எடுத்து பண்ணும்போது அதில் எது ஹார்டானதோ அதை முதல்ல பண்ணுன்னு நம்ம ஸ்கூலில் சொல்லியிருப்போம், இல்லை வேலை செய்கிற இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடியும் இந்த சயின்ஸ் தான் இருக்குது. 10வது மற்றும் கடைசி விதி, வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறது. நோக்கத்தை நோக்கி போகும்போது நம்ம நிறையா செயல்களை சின்ன சின்னதாக பிரித்து வச்சுருப்போம். ஒவ்வொரு செயலையும் நம்ம முடிக்கும்போது நமக்கு ஒரு பிராண திருப்தி கிடைக்கும் பாருங்கள்ல. அது எப்படி நடக்குதுன்னா, டோப்பமைன் அப்படிங்கிற ஒன்றுனால மூளை அதை சுரக்குது. அந்த டோப்பமைன் என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய ஊக்கத்தை, மோட்டிவேஷனை இன்னும் பல மடங்கு ஜாஸ்தியாகும். அது மூலமாக ஒவ்வொரு தடவை நம்ம தோல்வி வரும்போதும் திருப்பி ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற அந்த உந்துதல் அங்கிருந்து தான் வருது. இந்த டோப்பமைன் அப்படிங்கிறது மூளையை நான் ரொம்ப சிலிர்த்துட்டப்பா அப்படின்னு ஃபீல் வைக்கக்கூடிய அளவிலான ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஹெல்த்தியாகவும் நம்ம பிரெயின் இருக்கிறதுக்கும், நம்மளை நாமளே ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கும், பல பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போது ஒரு நோக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக இருக்கும். அப்போ அந்த தெளிவோடு போகக்கூடிய மூளை தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சக்தி வாய்ந்த மூளையாக இருக்க முடியும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாலிஸ்டிக் ஹியூமன். நன்றி, வணக்கம்.